ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங் வந்து 4 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டோம். மேட்கோ ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ எடுத்தோம். நைட் டைமில் 250 ருபீஸும், மார்னிங் டைமில் உங்களுக்கு முனிசிபல் பஸ் ஸ்டாண்டு வர்றதுக்கு உங்களுக்கு 200 ருபீஸும் வாங்குவாங்க. அங்கேருந்து வந்து மேட்கோ டாக்ஸி ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்து இறக்கி விட்டுருவாங்க. இதாங்க வந்து பஸ்ஸு வர்ற இடம். இங்கேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடம்பா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லிமிடெட், கோவா போலீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதாங்க வந்து பஸ் ஸ்டாண்டு. இப்போ வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. பஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து வரும். இதுதான் வந்து மேட்கோவில் இருக்கிற பஸ் ஸ்டேஷன். இங்கேருந்து பார்த்திங்கன்னா கடம்பா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லிமிடெட். அட்வான்ஸ் புக்கிங் எல்லாமே இங்கே அவைலபிள்ஸ் இருக்குது ஆன்லைனில். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸஸ் வந்து இங்கே தான் லோக்கல் பஸ்ஸஸ் வரும். இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்கோ முனிசிபல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் வந்து பாஞ்சி பஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நீங்கள் போகணும். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் இருக்கும். 25 கிலோமீட்டர் ஒரு 35 கிலோமீட்டர் வரும் அப்படிங்கிற மாதிரி அப்ரோச்மேட்டாக வந்து சொன்னாங்க. இங்கேருந்து காலைல 5 மணிலேருந்து உங்களுக்கு பஸ் இருக்குது. 5 மணி 5:30 மணி அந்த மாதிரிலாம் பஸ் இருக்குது. நீங்கள் அங்கேருந்து இறங்கி வந்து நேராக ஆட்டோ ஸ்டேஷனுக்கு வந்து உள்ளே வந்து இதாங்க பஸ் ஸ்டேஷன். கோவாவில் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து காமிச்சு தரேன். இதான் வந்து கோவா பஸ் ஸ்டேஷன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் இருக்கும். இங்கே வந்து வெயிட் பண்ணலாம். இங்கே வந்து 5 o'clock பஸ் வரும்னு இருக்காங்க. இங்கேருந்து பாஞ்சி அப்படிங்கிற பஸ் ஸ்டேஷன் போயிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து உங்களுக்கு பாகா பீச்சுக்கு போகிறக்கும் அங்கேருந்து நியரஸ்ட் போகிறக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது சோலோவாக வர்றவங்களுக்கும் சரி, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து ஒரு நைட் டைமில் ஒரு 250 ருபீஸ் கொடுத்து இந்த முனிசிபல் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டீங்க அப்படின்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர்ஸ்க்கு மினிமம் ஒரு 30 ருபீஸ்லேருந்து 40 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு அங்கேருந்து இறங்கி அந்த பூஞ்சி அப்படிங்கிற பஸ் ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து நீங்கள் பாகா நீங்கள் போகிறக்கு கிட்டத்தட்ட அதில் ஒரு 50 ருபீஸ் வரும்னே வச்சுக்கங்களேன். மொத்தமாகவே ஒரு 500 ருபீஸ்க்குள்ளேயே நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் வந்து பாகா பீச் வந்து ரீச் பண்ணிடலாம். இந்த பஸ் ஸ்டேஷன் பற்றி இப்போ தான் தெரியும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு லைக் பண்ணுங்கள். ஆல்ரெடி பஸ் எல்லாம் நின்றுருக்கு. இங்கே இருக்கிற பஸ்ஸஸ் வந்து ப்ரைவேட் பஸ்ஸஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து காமிச்சு தர போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4:45க்கு வந்திருக்கோம். மார்னிங் 5 o'clock மேலே தான் பஸ் இருக்கும். பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பஸ்ஸாக தான் இங்கே இருக்கும் பார்க்குறக்கு. நல்ல பெரிய பஸ் ஸ்டாண்டு தான். நைட் டைமில் பார்க்குறப்போ ஒரு சின்னதாக தெரியுது. ஷாப்ஸ் எல்லாம் இப்போ தான் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. இந்த பஸ்ஸஸ் தான் வந்து நம்ம இங்கேருந்து பாஞ்சிக்கு வந்து போகிறோங்க. இது வந்து கோவாவில் இருக்கிற மேட்கோ அப்படிங்கிற ஒரு பிளேஸ். ஓகேங்களா, இதுதான் அதோட முனிசிபல் பஸ் ஸ்டாண்ட்.